அதிகமாக உள்ள ஒரு அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதே மாதிரி நம்மளுடைய தளபதியாரை விரும்புறதுக்கு வயது வரம்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இனிமே எங்க தலைவர் விஜய் தான். சாறை சாறையாக 300க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் தங்கள் பயணத்தை தொடங்கி உள்ளனர். நடிகர் விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தில் தமிழகம் முழுவதும் ஏராளமானோர் தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி சண்முகபுரம் பகுதியைச் சேர்ந்த திமுகவைச் சேர்ந்த திலகம் என்பவர் தலைமையில் அந்த பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் முன்னிலையில் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்ட பெண்கள் பல ஆண்டுகளாக பாரம்பரியமாக திமுகவில் எங்களது குடும்பத்தினர் இருந்து வருகிறோம். இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் செயல்பாடு கொள்கை நன்றாக உள்ளதால் விஜயின் தலைமையை ஏற்று தாங்கள் இணைத்துக் கொண்டதாக தெரிவித்தனர். பிறப்பால் அனைவரும் சமம். நம்முடைய ஜாதி மதம் இனம் பாலினம் எந்த வேறுபாடுமே கிடையாது. ஜாதி தலைவி ஆரம்பித்து அண்ணாவிலிருந்து முன்னாள் வரைக்கும் நம்ம எல்லாரும் ஆச்சாரியாகவும் நாளை அஞ்சலி அம்மாவும் நம்ம எல்லாருமே மாறணும். அதுக்காண்டி தளபதி இந்த அடித்தளத்தை பின்பற்றி நீங்க எல்லாரும் என்னோட பயணம் பண்றீங்க அப்படிங்கிற நினைக்கும்போது பெண்ணா இருந்து இந்த இடத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு டிவி சேனலை ஓபன் பண்ணிருக்கான்னு பார்த்துருக்கோம். அப்படிதானே எப்படி எம்ஜிஆர் அவர்களை மக்களோட பெண்கள் அதிகமாக விரும்பினார்களோ, எப்படி முதியவர்கள் அதிகமாக விரும்பினார்களோ, அதே மாதிரி நம்மளுடைய தளபதியாரை விரும்புறதுக்கு வயது வரம்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பெண்களை பத்தி சொல்லிட்டேன். இளைஞர்கள் அதிகமாக உள்ள ஒரு அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, போதைங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நம்மளோட இளைஞர்கள் நிறைய இடத்துல சாதிக்காததுக்கு ஒரு காரணம் போதைங்கிற ஒரு விஷயம் தான். மக்களால் முடியாதது எதுவுமே கிடையாது.